ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பிறப்பன்னைக்கு நம்ம செய்யக்கூடியதும் செய்யக்கூடாதவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும், முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தமிழ் மாதத்தின் பிறப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல வந்து நமக்கு ஆரம்பிச்சு பங்குனி மாதத்தோட முடியும். இதுல ஒவ்வொரு மாத பிறப்பும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். பொதுவாக சித்திரை மாதம் அப்படின்னா சித்திரை வருஷ பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு. நம்ம எல்லாரும் வந்து கோவிலுக்கெல்லாம் போய் நல்லா அதை வந்து கொண்டாடுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புலையும் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம், திரும்ப என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கும் போது முதல் விஷயம், ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பிறப்பன்னைக்கும் நம்ம வீட்டுல கல்லுப்பு பாக்கெட், அதற்கப்புறமாக 100 கிராம் விரல் மஞ்சள், 100 மல்லிகைப்பூ வாங்கி நம்மளுடைய சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிடணும். இங்க ஒரு கேள்வி வரும், கல்லுப்பு வந்து நிறைய நாங்க வீட்டுல ஸ்டாக் வச்சிருக்கோம்ப்பா, நிறைய இருக்குது. பரவாயில்லை, எவ்வளோ இருந்தாலும் திரும்பவும் புதுசா ஒவ்வொரு மாத பிறப்பன்னைக்கும், அன்னைக்கு நாள் முழுமைக்கும் மாத பிறப்பு தான், உங்களால காலையில முடிஞ்சா இதை வாங்கி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்க. முடியலன்னா சாயங்காலமா வாங்கி வச்சு சாமி கும்பிடும். அந்த நாள் முழுமைக்குள்ள நாட்கள்ல இதை வந்து செய்யணும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துல இதை செய்யணும். இதை செய்யும் போது என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, கல்லுப்புன்றது மகாலட்சுமியோட அம்சம். என்னைக்கு நம்ம கிட்ட செல்வம் நிறைஞ்சிருக்குன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? இதை வாங்கி நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு செல்வம் வந்து நிறைவா இருக்கும். அதுக்கு குறைவே ஏற்படாது, முதல் விஷயம். ரெண்டாவது, மஞ்சள் அப்படின்றது மங்களகரமான ஒரு பொருள். அது ஒரு கிருமி நாசினியும் கூட, நமக்கு வீட்டு தான் தரக்கூடியது. அதுக்கப்புறமாக மல்லிகை மலர். மல்லிகை மலர் அப்படின்றது மகாலட்சுமிக்கு விருப்பமான ஒரு மலர். அது போக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த மலருக்கு உண்டு. இதை வந்து வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு முழுமைக்கும் சாமி அறையில வச்சுக்கலாம். நீங்க எடுத்த சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இதை வந்து நீங்க செய்யணும். அன்னைக்கு அந்த நாள் முழுமைக்கும் நீங்க செய்யலாம். அன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு ஒரு தமிழ் மாதம் பிறக்குது அப்படின்னா, நாளைக்கு காலையில இருந்து மாலைக்குள்ள நீங்க வந்து மல்லிகைப்பூ, கல்லுப்பு, விரல் மஞ்சள் வாங்கி சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையெல்லாம் நீங்க சொல்லி சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய நாட்களை ஆரம்பிக்கலாம். இந்த பொருட்களை நீங்க திரும்ப சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த தமிழ் மாதத்தன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பணம் வந்து வெளியே போகாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு என்னைக்கு நம்ம வந்து செலவழிக்க கூட நிற்கும், அன்னைக்கு நமக்கு நிறைய செலவுகள் ஒரு இயற்கையா நடக்கும். ஆனா தமிழ் மாதத்தன்னைக்கு எந்த செலவுகளும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையை விட்டு பணம் போகாம இருக்குது ரொம்ப நல்லது. அது மாதத்தோட பிறப்பு ரொம்ப முக்கியமான, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அன்னைக்கு நம்ம பணம் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த செலவுகள் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அன்னைக்கு அந்த தமிழ் மாதத்தன்னைக்கு நீங்க முதல் நாளே வந்து காலரை பார்த்து வச்சுட்டு, நாளைக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்படின்னா அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை தவிர்த்துடுங்க. எந்த செலவாக இருந்தாலும் மறுநாள் செஞ்சுக்கோங்க. தவிர்க்க முடியாத சில செலவுகள்லாம் செஞ்சிடலாம். மருத்துவத்துக்கு போகணும்னா வேற வழி கிடையாது, மருந்து மாத்திரை வாங்கினா வேற வழி கிடையாது, செஞ்சுக்கலாம். ஆனா அதை தாண்டி வேற சில செலவுகள் நமக்கே தெரியும், இது அனாவசியம், இதை வந்து இப்பெல்லாம் நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரியக்கூடிய செலவுகள் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எந்த செலவுகளும் அன்னைய தேதியில, அந்த தமிழ் மாதத்தின் பிறப்பன்னைக்கு கையில இருந்து பணம் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி போச்சுன்னா அந்த நாள் முழுக்க நமக்கு செலவாயிட்டே இருக்கும். அது போக வந்து அன்னைக்கு வந்து நிறைய கடன் கொடுக்க கூடாது. அன்னைக்கு வந்து நிறைய தானங்கள் கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுமோ நீங்க தானமாக கொடுக்கலாம். 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சமா கல்கண்டு கிஸ்மிஸ் எல்லாம் தானமா கொடுக்கலாம். கொஞ்சோண்டு பயர் அவிச்சு வச்சு கோயில் வாசல் வச்சு கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுமோ அன்னைக்கு நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். இதான் ஒவ்வொரு தமிழ் மாசத்துல நீங்க செய்யணும். இப்போ ஒரு கேள்வி வரும், எல்லா மாசங்களும் எங்களால செய்ய முடியாது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாசத்துல நீங்க செஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் 12 மாசங்கள், ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு பிறந்த மாதமாக இருக்கலாம். 12 மாதங்கள் ஏதாவது ஒரு மாதங்கள் உங்களுக்கு பிறந்த நாள் வரும் இல்லையா? அந்த மாத பிறப்பன்னைக்கு, உங்க மாத பிறந்தநாள் பிறப்பன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு கோவில்ல உங்களால என்ன முடியுமோ, ஒரு பச்சை பயிரோ கொண்டக்கலையோ அவிச்சு அதை தாளிச்சு தானமாக நீங்க கொடுக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், செல்வ தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். இது வந்து ஒவ்வொரு தமிழ் மாசத்துலயும் நம்ம செய்யணும். இதுதான் வந்து தமிழ் மாதோட மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா நமக்கு 12 மாதங்களும் 12 விதமான பண்டிகைகளும் 12 விதமான கொண்டாட்டங்களும் நமக்கு இருக்குது. இந்து மதத்துக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு. அதான் நம்ம சித்திரை மாசம் வந்து பங்குனி மாசம் வரைக்கும் திருவிழாக்கள் வச்சிருக்கோம் வரிசையா. இந்த திருவிழாக்களே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருவிழாக்களுடைய முதல் முன்னோடியாக அந்த மாத பிறப்பு வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மாத பிறப்பை நீங்க வந்து கொண்டாடி பாருங்க. மாத பிறப்புல வழிபாடு செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையை இன்னும் பெருசாக மாற்றும்.
மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிஃப்ட் நீங்க உள்ளூர் வெளியூர் எங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கங்களை வந்து என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய தகவலை எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா தகவலை எடுத்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வாழாது வைக மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது விலங்கு கௌரவெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.